Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்போ அண்ணாமலை யுனிவர்சிட்டில வந்து அட்மிஷன் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்னும் பாத்தீங்கன்னா UGC சைடுல எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் கொடுக்கல. கமிங் ஜூன் மந்த் வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஓபன் ஆகும்னு சொல்லிருக்காங்க. சோ எல்லா வருஷமே பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து அட்மிஷன் ஓபன் பண்ணிடுவாங்க. சோ ஜூன் மிட்குள்ள வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஓபன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்க்கு வந்து UGC அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நிறைய யூஜி கோர்ஸ்க்கு வந்து அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர்க்கான அப்ரூவல் லிஸ்ட் வந்து வரல. ஸோ ஆல்ரெடி வாங்கியிருக்க ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 2028 வரையும் வாங்கியிருக்காங்க. ஸோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கோர்ஸுக்கு மட்டும்தான் இதுவரையும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக அப்ளை பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஏதாவது கோர்ஸுக்கு வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்குமே நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 22 கோர்ஸுக்கு வந்து அப்ரூவல் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2028 வரையும் உங்களுக்கு அப்ரூவல் இருக்குது. நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஃபர்தராக ஏதாவது கோர்ஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டிப்ளமோ கோர்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், கிரேட் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 98 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். இல்லை நியர்பையில் லேர்னிங் சென்டர் இருக்குது, உங்கள் நியர்பையில் வந்து ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு கூட நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. 10+2+3 நீங்கள் படிச்சிருக்கலாம். 11+2+2, 11+1+3 இந்த மாதிரி படிச்சிருந்தா நீங்கள் யூஜிக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஜி படிக்கிறதுக்கு நீங்கள் எனி யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டையுமே வந்து கொண்டு போகணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் 10th 11th 12th மார்க் ஷீட்லாம் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசி, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் வந்து 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பாட் அட்மிஷன் சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நியர்பையில் இருக்க லேர்னிங் சப்போர்ட் சென்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு அட்மிஷன் வந்து போட்டு தந்துருவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து ஜெராக்ஸ் வாங்கிக்குவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.